ஒக்ரானா 1895 ஒரு முடிவை எடுக்கிறாங்க. செர்கே ஜுபேட்டோவ் அப்படிங்கிறவர் தான். நம்ம யாரெல்லாம் உளவு பார்க்குறோமோ, எந்த அமைப்பெல்லாம் உளவு பார்க்குறோமோ அவங்களுடைய தனி ஃபைல் அப்படிங்கிறத நம்ம சேகரித்து வைக்கணும். அந்த ஃபைலை பார்த்து அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அவ்வளோ நாள் ஒக்ரானாவுக்கு பெரிய வீழ்ச்சி இருந்தாலும் இந்த செர்கே ஜுபேட்டோவ் எடுத்த முடிவு காரணமாக நிறைய நன்மைகள் நடக்குது. ஈஸியாக அவங்களால ஒவ்வொரு ஃபைலையும் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச சில தலைவர்கள், லெனின் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், புட்டின் அவர்கள், இவங்க எல்லாமே இந்த ஒக்ரானாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இதில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? கதையில் நிறைய ட்விஸ்ட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ட்விஸ்டே ஒரு கதையாக மாறியது அப்படிங்கிறது தான் பாகம் 3 பார்க்க போகிறோம். இது KGB பாகம் 3. 2 பாகத்தையும் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அப்படி பார்க்கலனா ஏதோ சம்திங் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்போவும் நாம் நிற்பது 19-20வது நூற்றாண்டில், சரியா? அதாவது 1895 1917 வரை என்ன நடந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த டைமை நல்லா தெரிந்து கொள்வதற்கு 1956 லைஃப் அப்படிங்கிற ஒரு இதழில் ஒரு கடிதம் அப்படிங்கிறது வெளியிடப்படுகிறது. அந்த கடிதத்தை எழுதியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் அலெக்சாண்டர் மிகோவிச் எரோமின் அப்படிங்கிறவர் தான். யாருக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சோய் ஃபெட்ரோவிச் அப்படிங்கிறவருக்கு எழுதியிருக்காங்க. அதில் ஒக்ரானாவை பற்றியும் ஒக்ரானாவினுடைய அதிரடி நடவடிக்கை பற்றியும் எழுதப்பட்டிருக்கு. ஒரு நபருடைய பெயர் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நபரின் பெயர் ஜோசப் விசர்யோனோவிச் அப்படிங்கிறது தான். இந்த ஜோசப் விசர்னோவிச் அப்படிங்கிறவர் ரொம்ப துரிதமாக செயல்படுறாருப்பா, ஒக்ரானால இவருக்கு ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த ஜோசப் விசர்னோவிச்? நமக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு பெயர் சொன்னால் உங்களுக்கு தெரியும். அவர் தான் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். ஜோசப் ஸ்டாலினுடைய இயற்பெயர் தான் ஜோசப் விசர்யோனோவிச் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஜோசப் விசர்யோனோவிச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒக்ரானாவினுடைய ஒரு அதிகாரி பெரிய அளவில் ஜார் மன்னருக்காக வேலை செஞ்சிருக்காரு. அதாவது ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு வேலை செய்யாமல் சார் மன்னருக்காக வேலை செஞ்சாங்களா? ஆமாம். ஒரு காலகட்டத்தில் ஒக்ரானாவினுடைய ஒரு பகுதியாக இருந்த ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் பிற்காலத்தில் மக்களுக்காக போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குரூப்லேருந்து வேறு குரூப்புக்கு மாறியிருக்கார். ஆனால் அதன் பிறகு அவருடைய கோப்புகள், ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டிலீட் செய்யப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் வரலாறு. ஒக்ரானா அப்படிங்கிறது அரச குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, யாராவது புரட்சி செய்கிறாங்கன்னா அவங்கள பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொல்றதுக்கு, மக்கள் புரட்சி, தொழில் புரட்சி அப்படிங்கிறது அவங்கள பேரம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். இப்போ நிறைய புரட்சிகள் ரஷ்யாவில் நடந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் கம்யூனிசம் அப்படிங்கிறது வளர்ந்து வருகிறது. ஜார் மன்னர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இந்த கம்யூனிசம் வளர விடாமல் இருக்கிறதுக்கு தானே நம்ம ஒக்ரானா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய பல அந்த புரட்சி செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, எல்லாருமே ஒக்ரானாவினுடைய வலையில் விழலை. எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு பொது எதிரி இருக்கான். அவன் தான் மன்னராட்சி. இந்த மன்னராட்சியை களையறுக்க வேண்டும். ஆனால் நம்ம போடுற திட்டம், நம்மள நிறைய தலைவர்கள் திடீர்னு மன்னருக்கு ஆதரவாக போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு டவுட் அங்கே இருக்கக்கூடிய அந்த புரட்சியாளர்களுக்கு வருது. அப்போ புரட்சியாளர்கள் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மிடையே யாரோ சில நபர்கள் இந்த உண்மையை வெளியில் கொண்டு போகிறாங்க. குறிப்பாக சார் மன்னர்களுக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. ஒக்ரானா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, ஆனால் யாரோ உளவாளிகள் நமக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது சில அந்த புரட்சியாளர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன் இந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது மன்னருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்மளை உளவு பார்க்குறாங்க, நாம் ஏன் ஒக்ரானாவை உளவு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல. அவங்க கேட்ட கேள்வி என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க எதுக்காக நம்மளை உளவு பார்க்குறாங்க? செய்திக்காக. அந்த செய்தி தவறான செய்தியாக இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ புரட்சியாளர்களுடைய ஒரு குறும்படை அப்படிங்கிறது உருவாகுது. அந்த குறும்படையில் எந்தெந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும், எந்தெந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ரகசியமாக வைக்கிறாங்க. அப்படி ரகசியமாக வச்ச இந்த இன்ஃபர்மேஷனை பொது வெளியில் கொண்டு எல்லார் முன்னாடியும் பேசுவாங்க. சொல்லப்போனால் பேச வைப்பாங்க.
ஒக்ரானா நமக்குள்ளேயே யாரோ ஒரு நபர் அப்படிங்கிறத அந்த புரட்சியாளர்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஒக்ரானாவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. போராட்டக்காரர்கள் இங்கே வரப்போகிறாங்க, போராட்டக்காரர்கள் அங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் பரவ ஆரம்பிக்குது. உளவாளிகளையே திக்குமுக்காட வைக்கிறாங்க புரட்சியாளர்கள். ஒரு கட்டத்தில் சார் மன்னனுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் எல்லா இன்ஃபர்மேஷனுமே தவறாக மாறுது. 10 இன்ஃபர்மேஷனில் 9 இன்ஃபர்மேஷன் தவறாக மாறும்போது உண்மையான ஒரு 10வது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது அதுவும் தவறோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு வராங்க. ஒக்ரானாவுக்கு ஒன்றும் புரியலை. 1910 நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒக்ரானா சோவியத் யூனியனில் மட்டும் இல்லை, நிறைய நாடுகளில் இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து போன நபர்களை பிடித்து வருவதற்கெல்லாம் அவங்க அங்கங்கே ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பரவுது. ஒரு கட்டத்தில் ஒக்ரானாவின் மீது இருந்த நம்பிக்கை சார் மன்னர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். புரட்சியாளர்கள் அவங்க நினைச்சதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சார் மன்னர்களுடைய வீழ்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க புரட்சியாளர்கள். சரிதான், ஒக்ரானா அப்படிங்கிறவங்களுக்கு எதிராக நாம் ஆயுதத்தை சரியா பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் புதிய ஒரு தலைவர் உருவாகிறார். அவர்தான் லெனின் அவர்கள். ஒக்ரானா ஒரு பக்கத்துல வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஒக்ரானாவுக்கு பெரிய பிரச்சனைகள் காத்துட்டு இருந்தது. ஏன்னா இந்த ஒக்ரானாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்த மாதிரி, அதாவது இவான் 4 அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த மாதிரி எல்லா உரிமையும் ஒக்ரானாவுக்கு கொடுக்கப்படவில்லை. அவங்கள கைது பண்ணலாம், கைது பண்ணவங்களை நீதித்துறை முன்னாடி நிப்பாட்டணும். சார் மன்னனுடைய நீதித்துறை தான் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத முடிவெடுப்பாங்க. அப்போ ஒக்ரானாவினுடைய அதிகாரிகள் ஒவ்வொரு நபரையை கைது பண்ணும்போது, சார் இவன் உளவாளி, இவன் நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதோ செய்ய போறான், இவன் இப்படிலாம் செய்ய போறான்னு சொல்ற அந்த ஆவணங்களை எல்லாமே நீதித்துறைக்கு கொடுக்கணும். ஸோ ஒக்ரானாவில் வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய அந்த டைம் அப்படிங்கிறது இப்படியும் கரைந்து வந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது, இன்னொரு பக்கம் இவங்களை கைது பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய டைம் எடுக்குது. ஒக்ரானாவினுடைய வீழ்ச்சியை கண்கூட பார்க்க ஆரம்பித்தார் லெனின் அவர்கள். புரட்சி இயக்கங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இதிலிருந்து படிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒக்ரானாவுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் என்ன? மிஸ் இன்ஃபர்மேஷன். இரண்டாவது சிக்கல், ஒருத்தனை கைது பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி நிறைய அலைய வேண்டியதாக இருக்கு. நாம் ஒரு உளவமைப்பை ஏற்படுத்தணும், ஆனால் அந்த உளவமைப்பில் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கக்கூடாது. ஸோ ஒக்ரானாவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஒக்ரானா யாரையெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணுறாங்க. உளவமைப்புக்கு எதிராக உளவு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க புரட்சியாளர்கள். இப்போ புரியுதா? சோவியத் யூனியன் ரஷ்யாவில் ஏன் ஒவ்வொரு நபரும் ஒரு உளவாளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? நீ எல்லாரையும் உளவு பார்த்தான் ராஜாவை உளவு பார்த்தான் புரட்சி இயக்கங்கள். புரட்சி இயக்கங்களுக்கு ஆதரவாக ஒரு உளவமைப்பு உருவாக போகுது. இந்த காலகட்டத்தில் தான் லெனின் அவர்களும் வளர்கிறார்கள். சட்டம் படித்த லெனின் 1892 ரஷ்யாவின் முதலாவது மார்க்சிய குழுவை உருவாக்கிறார். இந்த மார்க்சியம் அப்படிங்கிறது எல்லாமே ரஷ்யாவில் புதுசு தான். லெனின் அவர்கள் அவருடைய சகோதரர் அலெக்சாண்டரிடம் இருந்து அரசியல்னா என்ன, அதில் ஜார் மன்னன் என்னெல்லாம் நம்மளை பார்த்து இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம என்ன தண்டனை அனுபவித்து வருகிறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உணர்கிறார். மக்களிடையே மார்க்சிசம் அப்படிங்கிறத பரப்ப லெனின் அவர்கள் உருவாக்கிய குழு கொஞ்சம் கொஞ்சமாக சார் மன்னர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவிய மார்க்சியம் 1917 ரஷ்ய புரட்சியாக வெடிக்கிறது. நிக்கோலஸ் இரண்டாவது நிக்கோலஸ் தான் கடைசி சார் மன்னன். ரஷ்ய புரட்சி நிக்கோலஸ் 2 அப்படிங்கிறவரை தூக்கி எறியுது. அப்படி தூக்கி எறிந்த பிறகு இனி சோவியத் யூனியன்ல மக்களாட்சி தான், நாம தான் இனி அரசாள போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்கிறார் லெனின் அவர்கள். கம்யூனிஸ்டுகள் அரசாங்கம் அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் மன்னர்களுடைய ஆட்சி மாதிரி நம்ம அரசாங்கம் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு லெனின் அவர்கள். எல்லாருக்கும் எல்லாமா எப்படி கிடைக்கும்? கண்டிப்பா கம்யூனிஸ்டில் கிடைக்கும்னு சொல்லி நம்புறார். அதே மாதிரி இந்த உளவாளிகள், உளவமைப்பு, இது எல்லாமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறார். ஏன் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி லெனின் அவர்களிடம் கேட்கும்போது, இங்கே மக்கள் தான் அரசாங்கம், மக்களை ஆளப்போகிறார்கள். அப்படி இருக்கும்போது என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது, எல்லாத்துக்குமே கம்யூனிசத்திடம் ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி லெனின் அவர்கள் நம்பினாங்க. நிறைய பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை கொஞ்சமாக நம்ம என்ன செஞ்சிடலாம், பேச்சுவார்த்தை வழியாக முடித்து விடலாம். இதுக்கு மேலே போலீஸ், ஒக்ரானா இல்லாட்டி உளவமைப்புகள் இது எதுவுமே தேவையில்லைன்னு நினைச்சார் லெனின். கொஞ்சமாக மக்களாட்சி அப்படிங்கிறது அங்கே வர ஆரம்பிக்குது. கம்யூனிச கொள்கையில் நிறைய கொள்கைகள் முரண்பாடாக இருக்குது. சார் மன்னருடைய ஆட்சிக்கு பிறகு நமக்கு நல்ல ஆட்சி கிடைக்க போகுதுன்னு நினச்ச மக்களுக்கு மறுபடியும்
இந்த மார்க்சிசம் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா நிறைய தலைவர்கள் இருக்காங்க, இதை எப்படி முன்னெடுத்து போகிறது அப்படிங்கிற பிரச்சனையில் மக்கள் மறுபடியும் போராட்டத்தில் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. லெனின் அவர்களுக்கு பதட்டம் வருது. என்ன, இவ்வளோ நாள் நாம் நல்லதுன்னு நினச்சது எல்லாமே தலைகீழாக மாறுதே, எப்படியாவது மக்கள் ஏன் இப்படி யோசிக்கிறாங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசையும் லெனின் அவர்களுக்கு வருது. லெனின் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்ன தெரியுமா? 1917 நடந்த எலெக்ஷனில் போல்ஸ்விக் கட்சி, அதாவது லெனின் அவர்களுடைய கட்சி அப்படிங்கிறது வெறும் 25% குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றிருந்தார்கள். ஆனால் சோசியலிச புரட்சி கட்சி தான் பாதிக்கு பாதி இடங்களை கைப்பற்றியிருந்தார்கள். ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு லெனின் மக்களவையை கலைத்து இனிமே போல்ஸ்விக் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அறிவித்து விட்டார். ஸோ நாம் நினச்ச அரசாங்கம் நமக்கு கிடைக்கல, அதுக்கு பதிலாக போல்ஸ்விக் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது சோவியத் யூனியனுடைய அடுத்த பிரச்சனை. ஒரு கட்டத்தில் முதலாளிகளிடமிருந்து மன்னர்களிடமிருந்து மக்களாட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் இதற்கு எதிராக திரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒர்க்கர்ஸ் அண்ட் பீசன்ஸ் மிலிட்டிஷியா அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப்பை ஆரம்பிக்கிறார் லெனின் அவர்கள். இதுவும் ஒரு வகையான இராணுவம் தான், இல்லாட்டி காவல்துறை தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ நாள் மக்களை வேவு பார்த்தது அரசாங்கம், அரசர்கள். ஆனால் இப்போ மக்களை வேவு பார்ப்பது மக்கள் தான், மக்களாட்சி தான். ஸோ இன்னும் தீவிரமாக மக்களை வேவு பார்க்கணும். மக்களுடைய ஆழ் மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்லையாவது புரட்சியாளர்கள் இருந்தாங்க, அவங்க நேரடியாக பேசுவாங்க. ஆனால் ஒவ்வொரு மக்களுடைய மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அதில் ஏற்படக்கூடிய குறைகள் என்ன அப்படிங்கிறத நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி லெனின் அவர்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதாதே, இதற்குன்னு ஒரு குழுவை உருவாக்கியாச்சு, இந்த குழுவுக்கு ஒரு தலைவரை கொடுக்க வேண்டுமே அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது. அப்போதான் ஒரு நபருடைய பெயர் அடிபடுது. அந்த நபர் ஃபிலிக்ஸ். போல்ஸ்விக் உறுப்பினர் தான் இந்த ஃபிலிக்ஸ் அவர்கள். மிகப்பெரிய திறமைசாலி, மிகப்பெரிய புரட்சியாளர். இந்த ஃபிலிக்ஸ் அவர்கள் தான் நாம் இப்போ உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய படைக்கு தலைவராக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் லெனின் அவர்கள். 1917 வந்துருச்சு. ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ் மிலிட்டிஷியா அப்படிங்கிற குரூப்பும் உருவாயிருச்சு. ஆனால் அதுக்கு பெயர் மாற்றம் வரப்போகிறது. சொல்லப்போனால் கேஜிபி உருவாக போகுது. லெனின் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு நாளடைவில் ஏன் கேஜிபியா மாறணும்? ஸ்டாலின் அவர்கள் இதுக்குள்ளே ஏன் வரணும்? புட்டின் அவர்கள் கேஜிபியிலிருந்து என்னென்ன படித்தார்? இவங்களுடைய ஆப்ரேஷன் என்ன? வரலாறை வேணா இதோடு நிப்பாட்டிடலாம். இனி வேணா நம்ம ஆப்ரேஷன்ஸ்குள்ளே போகலாமா? ஒவ்வொரு ஆப்ரேஷனும் அமெரிக்கா முதல் இந்தியா வரை அதிர்ந்தது அப்படிங்கிறத நாம் உணரப்போகிறோம். இதில் நிறைய பெண் உளவாளிகள் இருந்தாங்க அப்படிங்கிறது அடுத்த தகவல். பெண் உளவாளிகள் ஆண் உளவாளிகளை விட ரொம்ப கொடூரமான சில விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதும் உண்மையான தரவுகளாக இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் தேடி படித்து வச்சுருக்கேன். எத்தனை பாகங்கள் வரப்போகுதுன்னு தெரியல. அத்தனை பாகங்களையும் நீங்கள் பார்க்க விரும்பினீர்கள் என்றால் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரட்டும். உங்கள் கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் வாசித்து பார்க்கும்போது தான் நல்லா தான் போயிட்டுருக்கு, இன்னும் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் எனக்குள்ளே வரும். பாகம் 3 இது முடிந்து விட்டது. அடுத்த பாகம் 4க்காக காத்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.